ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் vlog வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் பிரெட் சாண்ட்விச் தான். ஸோ பிரெட் சாண்ட்விச்னு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டஃபிங் இருக்குது, நிறைய டைப் ஆஃப் ஸ்டஃபிங்ஸ் இருக்குது. அதில் வந்து நமக்கு ஃபேவரட்டாக எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் அதுக்காக வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த டைம் வந்து ஆலிவ்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வந்து ஹோல் ஆலிவ்ஸ். அதில் வந்து இந்த சென்டரில் சீட் இருக்குது. அது வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் அதை கட் பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது. நானும் அதை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் அழகாக வந்திருந்தது. இந்த பீஸ் தான், இப்படி தான் அதை வந்து எடுக்கணும். ஆனால் எப்படியுமே அது பிரேக் ஆகி போகுது. சரி பரவாயில்ல, நம்ம தானே சாப்பிட போகிறோம், அப்படி ஸ்டஃபிங் தானே ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அது மாதிரி கட் பண்ணிகிட்ருக்கேன். பட் வாங்கிட்டு வந்தாச்சு, நம்ம அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். சாண்ட்விச்சுக்கு தேவையான மற்ற ஸ்டஃபிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டா சடனாக வந்துட்டு குயிக்காக வந்து ரெடி பண்ணிடலாம். பிரெட் சாண்ட்விச் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்துட்டு ஆஸ் யூஷுவல் டீ தான். இதுதான் என்னோட இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஆஸ் யூஷுவல் வந்து லன்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான். இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை வச்சு தான் வந்துட்டு லன்ச் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்துட்டு முருங்கைக்கீரை பறிக்க வந்துட்டேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து மரம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே வந்து பறித்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால் வந்துட்டு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணவும் முடியாது. முருங்கைக்கீரை மட்டுமே ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கின மாதிரி ஆகிடுது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது வாங்கிட்டு வந்திருந்தாலும். ஸோ நம்ம மரம் இருக்கிறதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முருங்கைக்கீரை வந்து எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் தானே நம்ம பறிச்சுட்டு வந்தோம், அதனால் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு. நிறையா இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும் முருங்கைக்கீரை, அவ்வளோதான். ஸோ சின்ன சின்ன காம்பு இருந்தாலும் நம்ம அதை சேர்த்து வந்து குக் பண்ணுறது ரொம்ப நல்லது சொல்கிறாங்க. ஏன்னா சின்ன காம்பில் கூட நல்ல சத்துக்கள் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து பருப்பு உருண்டை குழம்புக்கு தான் நான் வந்து பருப்பு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த முருங்கைக்கீரை போட்டு பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் வந்து கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் அப்புறம் வரமிளகாய் காரத்துக்கு ஏற்றாப்புல அப்புறம் கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் சேர்த்து நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊற வச்சுருந்தேன். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு ரொம்ப மை மாதிரி அரைக்காமல் கோர்ஸாக அரைச்சிக்கணும். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
சப்போஸ் பிகினர்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான். இது நல்லா கோர்ஸாக எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த உருண்டை குழம்பு பண்ணும்போது நிறைய டைம் பண்ணாலுமே எப்பயாவது ஒரு வாட்டி ஃபெயிலியர் ஆகும். சில பேருக்கு கல் மாதிரி ஆகிடும், ரொம்ப ஒரு மாதிரி இறுகி போன மாதிரி ஆகிடுது அப்படின்னா அந்த அரைக்கிற பதம் தான். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். என்ன தான் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் சம்டைம் வந்து நமக்கே சொதப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான். அது வந்து அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பருப்புருண்டை அரைச்சி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே என்னோடய கேஸ் வந்து முடிஞ்சு போச்சு. எப்பயுமே கரெக்டாக வந்து நம்ம வந்து ரைஸ் குக் பண்ணிகிட்ருக்கும் போது என்னோடய கேஸ் வந்து நிற்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படி தான் நடக்கும். என்றைக்காவது தான் வேறு ஏதாவது டின்னர் எதாவது பண்ணும்போது நிற்குமே தவிர்த்து மற்றபடி 95% இந்த டைம் நிற்கும். என்ன பண்ணுறது தெரில. சரி, ஓகே, நம்மக்கிட்ட தான் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது இல்லையா, அதனால் அதில் கொண்டு போய் வச்சு நான் வந்து ரைஸ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டைமும் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாமே நான் ஒவ்வொன்றா பண்ணணும். ஏன்னா அடுப்புலன்னு பார்த்திங்கன்னா 4 பர்னர் இருக்கனால 3 பர்னர் நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணனால சட்டுன்னு முடிஞ்சிடும். பட் இண்டக்ஷனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சதுனால கரெக்டாக வந்து ஷூட் பண்ணாமல் கொஞ்சம் ஓவரால் ஷூட் பண்ணியிருப்பேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து குழம்புக்கு வந்து என்ன இண்டக்ஷன் பாத்திரம் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் உருண்டைக்காக கொஞ்சம் பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த குக்கர் வந்து இண்டக்ஷன் பேஸ், அதனால் இதுலேயே வந்து குழம்பு பண்ணிவிட்டேன். ஆஸ் யூஷுவல் நம்ம காரக்குழம்பு பண்ணுவோம் இல்லையா, எண்ணெய் ஊற்றி தாளிப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி, அப்புறம் புளிக்கரைசல், மிளகாத்தூள், மல்லித்தூள் இது எல்லாமே சேர்த்து அந்த கலந்து வச்ச அந்த குழம்பு கூட்டி அதில் தாளிச்சதில் போட்டு கொதிக்க வைக்க வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம உருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அதில் நம்ம சின்ன முருங்கைக்கீரை எல்லாத்தையும் போட்டு அந்த உருண்டை பிடிச்சி குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம உருண்டை போட்டோன்னா உருண்டை வந்து கண்டிப்பாக உடையவே உடையாது. சிம்மில் வச்சுட்டு நம்ம உருண்டை என்றைக்குமே போடக்கூடாது. நம்ம மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கிற டைமில் உருண்டை போட்டிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உடையாது. சைடிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் வந்து பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த உருண்டையை கூட வடையை வந்து தட்டி கொஞ்சம் சைட் டிஷ்க்கு எடுத்துக்கலாம். ஸோ உருண்டையெல்லாம் பாருங்கள் குக் ஆகி அப்படியே மேலே வந்துடும். அப்போ பர்ஃபெக்டாக நமக்கு உடையலை. அதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறமா பொரியலும் வந்து பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ ஒவ்வொன்றா பண்ணும்போது நமக்கு ரொம்பவே டைம் எடுக்குது இல்லையா, வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் ரொம்ப டைம் எடுக்கும். அப்படின்னால ஒரு ஆள் ஜஸ்ட் ஒரு வீடியோ வந்து எடுத்தாச்சு. ஸோ கோவக்காய் ரெடியான தேங்காய் போட்டு இறக்கிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் வந்துட்டு வடை வந்து ஃப்ரை பண்ணணும். இது வந்து கோவக்காய் ஃப்ரை நல்லாயிருக்கும், கோவக்காய் பொரியலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சைட் டிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பொரியல் இருந்தால் நல்லாயிருக்கும் உருண்டை குழம்புக்கு, அதனால தான். ஸோ இது முடிச்ச கையோட நம்ம வந்துட்டு வடை வந்து போட்டு எடுத்துடலாம். ஒரு சைடு வந்துட்டு நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் அப்போ தான் வந்து உள்ளர வந்து குக் ஆகும். மேலே வந்து கிறிஸ்பி ஆகிடும், ஆனால் உள்ளர வந்து குக் ஆகாது. ஸோ மீடியம் ஃப்ளேம் ரொம்ப கம்மியாகவே வச்சு வந்து குக் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். வடை எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. முருங்கைக்கீரை ரொம்ப நிறைய போட்டனால என்னமோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அது வந்து எடுத்து வச்சுட்டு அப்படியே உங்ககிட்ட அதோடய ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்லில் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். அந்த க்ரொக்கோடைல் கிளிப்ஸ் இந்த செப்பல் வந்து என் சின்ன பொண்ணுக்காக எடுத்திருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக எல்லா ஷாப்லேயுமே வந்து ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ணோம். அவளுக்கு தேவையான சின்ன சின்ன பேண்ட்ஸ் இதெல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தேன். லாஸ்ட் விலாகில் காட்டியிருப்பேன், இந்த என்னோடய ப்ரஷ் பென் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அதெல்லாம். தென் சீசர்ஸ், அதுக்கப்புறம் சின்ன சிசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி சிசர். அது வந்து ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விடுறதுக்காக சேஃப்டியாக இருக்கிறதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா 12 கலர்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம ஜேர்னல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய கிராண்ட் ஜேர்னலுக்காக இது 12 கலர்ஸ் இருக்குது. இது வந்து டுவல் டிப் இருக்குது. ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கலரிங் ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இன்னொரு சைடு வந்து டிப் பென் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒன்று வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துருக்கேன். யூஸ் பண்ணி பார்க்கும்போது அது தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 12 கலர்ஸ் இருந்தது. ஒரு கலர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இந்த விலாக் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.